இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள்ள நாளை தேவனுடைய அற்புதத்தை காண்பாய். இந்த கசப்பு, காய்மகாரம், பழிவாங்கல் சுபாவம் இவைகளெல்லாம் இன்றே விட்டு விட்டு போங்க. நாளை உன் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வா. சரித்திருக்க பலவீனங்களும் மறையும். வாத உன் கூடாரத்தை அணுகாது. வழக்காடு வாருங்கள்னு சொல்லி நினைக்கிற ஜனங்க உன்னை கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், அதில் பார்த்துக்கிறேன், இதில் பார்த்துக்கிறேன்னு சொன்ன ஜனங்கள்லாம் ஒன்றியமில்லை இல் பொருளாக போவாங்க. உனக்கு முன்பே சர்வவல்ல தேவன் தடைகளை நீக்கி போடுகிற முன்னே போய் கொண்டிருக்கிறார். கோளாறான வழிகளை செவ்வாக்கி போட போகிறார். நாளை உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிற நாள், எழுதி வைத்து கொள்ளுங்க. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார். கட்டுகளை அவிழ்க்கிறேன், சிறையிருப்பை திருப்புகிறேன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகருடைய மனம் திரும்புதல் கர்த்தர் சன்னிதானத்தில் எட்டி இருக்கிறது. அம்மாயா உண்மைதான், என் தங்கைக்கு எப்படி செஞ்சாங்க, எனக்கு மறந்துட்டாங்க, எங்கள் அண்ணனுக்கு செஞ்சாங்க, என்னை விட்டுட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். குடும்பம் தானே. நான் என்ன சொல்கிறேன், தாய் தகப்பன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை காட்டலேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதோட ஒரு வேதனையை கூட்டார். நீங்கள் அதுக்காக வழக்கு தொடுத்து, தகப்பன் தாய் மேலே வழக்கு தொடுத்து மறுபடியும் வாங்கலாம், அந்த மாதிரி எண்ணெல்லாம் நிறைய பேர் இல்லை. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நல்ல விசுவாசத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குறான். இல்லை, அதெல்லாம் வழக்குக்கு விலகிற விவேகி. இதெல்லாம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. சுகந்த நற்கந்தமாக என் ஜபத்தை கர்த்தர் முகர்ந்து அதனுடைய பலனை ருசிக்கிறனா நான் காணப்படணும். ஏன் ஜபம் கேட்கப்படலை? நீ துன்மார்க்கோடு ஒருமித்து போகிறாய். உனக்கு வேசி தனம் பண்ணுகிறோடு உன் கரம் ஜாயின் பண்ணியிருக்குது, இணைந்திருக்கிறது. தேவன் மகிமைப்படுத்த வேண்டிய விதத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிறது இல்லை. அதனால் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 24 சொல்லு. அதனால் அவர்களை தேவன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்றார். ஏன்? வாழ்க்கை அப்படி போய்விட்டது. அவளால் நிலைத்து நிற்க முடியல பரிசுத்தத்தில். ஏன்? தேவனை ஸ்தோத்திரிக்க முடியல. தேவனை மகிமைப்படுத்த வேண்டியதில் மகிமைப்படுத்தலை. அதனால தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துறார். அவர்களுடைய இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்துடுறார். அவங்களால அந்த இச்சையிலேருந்து வெளியே வர முடியல. ஏன்? ஸ்தோத்திரிக்க இல்லை. ஸ்தோத்திரம் செய்கிற என்னை மகிமைப்படுத்துகிறான். ஏன் ஸ்தோத்திரிக்க முடியல? செம்மையான நாள் தான் ஸ்தோத்திரிக்க முடியும். இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தி அவர்கள் துதி சொல்லி வருவாங்க. துதிக்க தான் செங்கடல் திறந்தது. அதுக்கு முன்பு அந்த துதி வர்றதுக்கு முன்பு பாஸ்கா அவர்களை பரிசுத்தப்படுத்தியது. பாஸ்கா பரிசுத்தப்படுத்துக்கு முன்பு பார்வனை விட்டு விலகி வர வேண்டியதாக இருந்தது. சும்மா இல்லை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் எதுவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசையாது. எனக்கு உலகமும் வேணும், மாம்சம் வேணும், துன்மார்க்கனும் வேணும், பாவி வேணும், பரியாசக்காரன் வேணும், இயேசு வேணும்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது. சோதித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளை தேவனுடைய அற்புதத்தை காணப்போகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா.